திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் 45வது வாக்கியம். வைத்த விடத்து இருந்தேனோ பரதரை போலே. இந்த வாக்கியத்தை சொல்றதுக்கு முன்னாடி இந்த கட்டம் ராமாயணத்துல நமக்கு நிறைய பாடங்களை புகுத்த பாடங்களை சொல்லக்கூடிய ஒரு கட்டம். இந்த நிகழ்ச்சி ராமாயணத்துல இத சொல்லும்போது எவ்வளவோ பேரு தமிழ்ல பக்தி பூர்வமா இலக்கிய நடையோடு தமிழ் ஆளுமையோடு எத்தனையோ பேர் சொல்லியிருக்கா, சொல்லிட்டும் இருக்கா. இதை நான் நேரடியா அவளோட இருந்து கேட்டு அனுபவிச்சதுனால இதை நான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதோட முதற்கண் அவளுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு இந்த 45வது வாக்கியத்துக்குள்ள போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் இதுல பக்தி, இலக்கியம், அதுக்கப்புறம் தமிழோட ஒரு அழகு, இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு உபன்யாசங்கள்ல உட்காரும்போது நமக்கு அது வரல அப்படின்னா கண்டிப்பா அதை என்னால ஏத்துக்கவே முடியாது. கண்டிப்பா ஒரு காந்த மாதிரி இதெல்லாம் இழுக்கும் நம்மள. டாக்டர் சுதா சேஷையன், சுகிசேவம் அவர்கள், இலங்கை ஜெயராஜ் அவர்கள், திரு சுந்தரகுமார் அவர்கள், அப்புறம் இன்னும் இந்த லிஸ்ட்ல நிறைய பேர் இருக்கா. ஆனா காலங்காலமாக இவர்களோட சொற்பொழிவுல நான் நேரடியா இருந்து கேட்டு அனுபவிச்சதுனால மெட்ராஸ்ல இருக்கிறவ அட்லீஸ்ட் இவாளை நேரடியா அவ எங்கெல்லாம் சொல்றாளோ அங்க நீங்க இருந்து அனுபவிக்கணும் அப்படின்னு தாழ்மையா கேட்டுட்டு நான் இந்த வாக்கியத்துக்குள்ள போறேன். இப்ப திருக்கோளூர் பெண் பிள்ளை 45வது வாக்கியத்துல பரதனை பத்தி சொல்ல போறா. இது ராமர் வனவாசம் போகக்கூடிய இடம். ராமர் ஏன் வனவாசத்துக்கு போக வேண்டி வந்தது, அந்த ஒரு நிகழ்ச்சிக்குள்ள நம்ம போலாம். இப்ப தசரதர் எப்பயோ கைகேயிக்கு 2 வரன் கொடுத்திருந்தார். அது கைகேயி கூனியோட ஒரு சகவாசத்தினால கைகேயி இதெல்லாம் கேட்டா. இந்த ராமாயண கதை தெரியாதவா யாரும் கிடையாது, சுருக்கமா தான் நான் சொல்றேன். என்ன வரன் கேட்டா அப்படின்னா, ராமர் காட்டுக்கு போகணும், பரதர் நாட்டு ஆளணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 வரன்களும் அந்த மாதிரி 2 நிபந்தனைகள் வருது. இப்ப ராமருக்கு ஏற்கனவே பட்டாபிஷேகம் செய்யணும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து நாடெல்லாம் அந்த நிகழ்ச்சி நல்லபடியா நடத்தணும் அப்படிங்கிற அந்த சமயத்துல இந்த வரன் இந்த டயத்துல வந்ததுனால ராமர் காட்டுக்கு போக வேண்டிய நிர்பந்தம் வந்துடுத்து. இப்ப ராமரோட மனநிலை எப்படி இருந்தது அப்படின்னு கேட்கும்போது, சுவர்ல வரைஞ்ச சித்திரம் போல இருந்தது அவர் மனநிலை அப்படின்னு ஒரு ரசமான இடம் இது. சுவர்ல வரைஞ்ச சித்திரம் வெளியில மழை பெஞ்சா அதுக்கு என்ன, வெயில் அடிச்சா அதுக்கு என்ன, யாராவது சிரிச்சு பேசினா எனக்கு என்ன, அந்த சித்திரத்துக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காது இல்லையா. அந்த மாதிரி ராமர் ஸ்தித பிரஜனா இருந்தார். முதல் நாளைக்கு பட்டாபிஷேகம், அடுத்த நாளைக்கு வனவாசம். இது ரெண்டையும் அவர் எப்படி எடுத்துட்டார் அப்படிங்கிறதுக்கு பகவத்கீதால 2வது சாப்டர்ல ஸ்தித பிரஜ்ஞ லட்சணம் வரும். அதுக்கு ஒரு உதாரணமாக வாழ்ந்தார். ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனருக்கு சொல்வார், ஞானின்னா யாரு, ஞானியோட லட்சணம் என்ன, ஸ்தித பிரஜ்ஞரோட லட்சணம் என்ன அப்படின்னு சொல்வார். அவ கஷ்டத்தையும் சுகத்தையும் ஒரே மாதிரி எடுத்துப்பா. அப்புறம் சீதோஷ்ண நிலை, குளிர் வெப்பம் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அவளுக்கு. அதுக்கப்புறம் புகழ் இகழ் ரெண்டையும் ஒரே மாதிரி தான் எடுத்துப்பா. புகழ் வந்துடுத்து அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவளையே நாளைக்கு இகழ்ந்தாக்க ரொம்ப அடி பாதாளத்துக்கு
அந்த மாதிரி போக மாட்டா, அவ மனசு ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சித்தப்பிரஜ்ஞ லட்சணத்தை சொல்லும்போது ராமர் தான் எல்லாருக்கும் அந்த டயத்துல நினைவுக்கு வருவார். அப்படி ராமரோட மனஸ்திதி இந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ராமர் வந்து தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு வனவாசத்துக்கு கிளம்பிடுறார். இப்ப ராமர் கிளம்பினதுக்கு அப்புறம் சீதாதேவி என்ன பண்ண போறா அப்படின்னு பார்க்கலாம். சீதாதேவிக்கு வந்து 2-3 வழிகள் இருந்தது. ராமரோட காட்டுக்கு போகலாம், இல்ல அவ அப்பா அம்மா, அவ அப்பா மித்திலை ஆண்ட ராஜா இல்லையா, அவ வந்து ராஜ வாழ்க்கையில பிறந்து ராஜ வாழ்க்கையில வந்த ராஜ வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்த ஒரு பெண் ராணி. அப்ப சீதைக்கு இன்னொரு ஆப்ஷன் என்ன, ராமர் காட்டுக்கு போனா கூட இவ போகாம இருக்கலாம். ராமரோட அம்மா கௌசல்யா வந்து சீதாதேவி கிட்ட கேக்குறா, ராமருக்கு தானம்மா போகணும்னு நிபந்தனை, நீ வேணா இருந்துருங்க அப்படின்னு சொல்றா. ராமர் கிளம்பிட்டார், சீதாதேவியும் கிளம்பிட்டா. அவ என்ன சொல்றா, ராமர் இல்லாத இடம் அதுதான் எனக்கு காடு, நாங்க 2 பேரும் காட்டுல இருந்தாலும் அதுதான் எனக்கு அயோத்தி அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டு அவளும் கிளம்பிடுறா. இப்ப ராமருக்கு மனைவி சீதாதேவி அவ 2 பேரும் கிளம்புறது, அது ஒரு நம்ம வேணா அது ஒரு இயற்கை அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப லக்ஷ்மணர் என்ன பண்ண போறாரு அப்படின்னா, அவர் வந்து ராமருக்கும் சீதாதேவிக்கு நான் தொண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நித்ரா தேவி கிட்ட வரன் வாங்கிட்டு தூக்கமே தனக்கு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைமையை ஏற்படுத்திட்டு ராமருக்கும் சீதைக்கும் சேவை பண்ண அவர் கிளம்பிட்டார். இப்ப இந்த நாளை பத்தி சொல்லாம நம்மளால முன்னாடி போக முடியாது. இந்த நாள்ல ஏதாவது ஒரு இன்பம் தரக்கூடிய ஒரு நாடோ இல்ல சொத்தோ அந்த மாதிரி ஏதாவது யாராவது விட்டுட்டு போனா அப்படின்னா அதுக்கு வந்து எப்படி போட்டி போடுற ஜனங்கள் இருக்கக்கூடிய இந்த மாதிரி டயத்துல ராம லக்ஷ்மணர் பரதர் அவள்லாம் எப்படி வாழ்ந்தா அப்படிங்கிற நினைவு கூறும்போது இந்த நாள்ல எப்படி இருக்கு, அந்த நாள் அப்படி இருந்தது அப்படின்னு நினைவு கூறும்போது நம்மளால வந்து ஒரு பக்கம் இவாளால எப்படி இருக்க முடிஞ்சது அப்படின்னு ஒரு கேள்விக்குறி வரும். 2வது நம்மளால அந்த மாதிரி வாழ முடியலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் கண்டிப்பா வரும். இப்ப லக்ஷ்மணர் வந்து அவரும் கிளம்பிட்டார். பரதன் என்ன பண்ண போறார் அப்படின்னு பார்க்கலாம். பரதன் வந்து ஊர்லயே இல்ல இந்த நிகழ்ச்சி நடக்கும்போது. ராமர் காட்டுக்கு போறாருங்கிற உடனே அவரை தருவிக்கிறா, ஊர்ல இருந்து வர சொல்றா. அப்ப பரதருக்கு வந்து ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு. அவர் ராமர் கிட்ட போய், நாட்டை வந்து நீதான் ஆளணும், மூத்த மகன் ராமர் தானே, நான் வந்து ஆள மாட்டேன், நான் என்னால வந்து ஆளவும் முடியாது, இவ்வளவு பெரிய ராஜ்யம் என்னால நிர்வகிக்க முடியாது, நான் ஆள மாட்டேன், நான் நிர்வகிக்கவும் மாட்டேன், நான் வந்து சத்தியாகிரகம் பண்ணுவேன், நீ போகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த வழிகள்லாம் நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியாகிரகம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி உட்காந்துடுறார். அவர் என்ன சொல்றார், எனக்கு மட்டும் இல்ல இந்த நாட்டுல இருக்கிற நிறைய பேருக்கு வந்து பிரஜைகள், மந்திரிகள், அங்க இருக்கிறவ யாருக்குமே, முனிவர்கள் யாருக்குமே நீ வந்து ஊருக்கு போறது பிடிக்கல அப்படின்னு எல்லாரும் வந்து ஒரு கூட்டமா நின்றுண்டு எப்படியாவது ராமர் காட்டுக்கு போகாம இருக்கணும்னு தலைகழி நின்று பாக்குறான். ஆனா ராமர் வந்து எந்த மாதிரியான ஒரு வார்த்தை, யார் எந்த மாதிரியான வார்த்தைகள் சொன்னாலும் பிடிவாதம் பிடிச்சாலும் அவர் வந்து நின்ன ஒரு இடத்துல இருந்து நகரவே இல்லை. எந்த மாதிரி ஒரு வாக்கு, ஒரு சத்தியம், ஒரு தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைங்கிற அந்த ஒரு வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அவர் கிளம்பிடுறார். சீதையும் கிளம்பிடுறா, லக்ஷ்மணனும் கிளம்பிடுறார். அப்ப ராமர் என்ன சொல்றார் பரதன் கிட்ட, பரதா நீ போய் நாட்டை ஆளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது பரதர் என்ன சொல்றார், நான் வந்து சிம்மாசனத்துல அமர மாட்டேன், உன்னோட திருவடிகளை கொடு, அந்த பாதுகைகளை கொண்டு போய் சிம்மாசனத்துல வச்சுட்டு ஊருக்கு வெளிப்புறம் ஒரு இடம் ஊருக்கு வெளிப்புறம் வந்து ஒரு குடில் போட்டுண்டு அந்த இடத்துல ராஜ வாழ்க்கையை துறந்து மரவூரி தரித்து பரதன் நாட்டை 14 ஆண்டுகள் ஆள்றார். ராமர் போறதுக்கு முன்னாடி நீ 14 ஆண்டுகள் சொல்லிட்டு போற, நீ வரல அப்படின்னா நான் நெருப்புக்குள்ள விழுந்து உயிரை மாச்சிடுவேன்னு சொல்றார். இந்த ஒரு அப்பா இந்த மாதிரி பிள்ளைகள்
இந்த மாதிரி அண்ணன் தம்பிகள் இவாளை பத்திலாம் படிக்கிறதுக்கே நம்ம வந்து இத மாதிரி விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கே நம்ம வந்து கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். இப்போ பரதர் என்ன சொல்றார், ராமா நீ சொல்ற அதனால நான் வந்து நாட்டை ஆள்றேன் அப்படின்னு அந்த வாக்கியத்தோட திருக்கோளூர் பெண் பிள்ளை முடிக்கிறார். வைத்த விடத்து இருந்தேனோ பரதரை போலே அப்படின்னு, எனக்கு இஷ்டம் இல்லை, எனக்கு நாட்டை ஆளணும்னு இஷ்டமே கிடையாது. நான் ஒரு தடவை கூட அப்பா கிட்ட போயிட்டு எனக்கு நாட்டை ஆள ஆசையா இருக்கு அப்படின்னு நான் சொன்னதே கிடையாது, ஆசையே கிடையாது எனக்கு. ஆனா நீ சொல்றதுனால நான் நாட்டை ஆள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வைத்த விடத்து இருந்தேனோ பரதரை போலேன்னு சொல்லிட்டு, நான் என்ன பரதர் மாதிரி இருந்தேனா? இல்ல, அதனால நான் அந்த ஊரை விட்டு போறேன் அப்படி சொல்லிட்டு திருக்கோளூர் பெண் பிள்ளை சொல்றதா இந்த கதை முடியறது.